ஒரு ஊர்ல ஒரு பாட்டி வடை சுட்டுட்டே இருந்தாங்க. அப்ப அந்த காக்காக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அந்த காக்கா என்ன பண்ணுச்சு, பாட்டிக்கிட்ட போய் பாட்டிக்கிட்ட போய் பாட்டி பாட்டி ப்ளீஸ் பாட்டி ஒரு வடை தாங்க பாட்டி கேட்டுச்சு. எப்படி கேட்டுச்சு? ப்ளீஸ் பாட்டி. பாட்டி சொல்லிட்டாங்க நோ தர மாட்டேன். என்ன சொன்னாங்க பாட்டி காக்கா கிட்ட? நோ தர முடியாது சொல்லிட்டாங்க. அப்புறம் காக்காக்கு ஆசையா இருந்துச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வீட்டுக்குள்ள போனாங்களே, காக்கா டபக்குன்னு வடையை தூக்கிட்டு ஓடி போயிட்டு பறந்து போயிட்டு. எப்படி வடையை தூக்கிச்சு காக்கா? டபக்குன்னு தூக்கிட்டு. எப்படி தூக்கிச்சு சொல்லு? டபக்குன்னு தூக்கிட்டு பறந்து போய் ஒரு மரத்துல போய் உட்காந்து அப்படி சாப்பிட்டுச்சு. எப்படி சாப்பிட்டுச்சுமா? அப்படி சாப்பிட்டுச்சு. அப்போ ஒரு நரி வந்துச்சு. நரி வந்து காக்கா ஒரு டேஸ்டா ஒரு வடையை சாப்பிடுதே, எப்படியாவது இந்த வடையை நம்ம வாங்கி சாப்பிடணுமேன்னு சொல்லிட்டு காக்கா கிட்ட சொல்லிச்சு, காக்கா காக்கா நீ ரொம்ப அழகா இருக்க, ஒரு பாட்டு பாடு. உடனே காக்காவும் சந்தோஷமா காக்கான்னு பாடிச்சு. எப்படி பாடிச்சுமா? காக்கான்னு பாடிச்சு. எப்படி பாடிச்சு? காக்கான்னு பாடிச்சு. வடை என்னாச்சு? டபக்குன்னு கீழே விழுந்துருச்சு. என்னாச்சு? தொப்புன்னு கீழே விழுந்துருச்சு. எப்படி விழுந்துச்சு? தொப்புன்னு கீழே விழுந்துச்சு. எப்படி விழுந்துச்சுமா? விழுந்துச்சு. நரி தூக்கிட்டு ஓடி போயிடுச்சு. என்ன பண்ணிச்சு நரி? ஓடி போயிடுச்சு. அப்படி போயிடுச்சு. காக்கா ஏமாந்து போயிடுச்சு. காக்கா என்ன பண்ணிச்சு? ஏமாந்து போயிடுச்சு. வடை இல்லையே, நமக்கு வடை இல்லையேன்னு சொல்லி ஏமாந்து போயிடுச்சு. ஒரு ஊர்ல ஒரு பாட்டி வடை சுட்டுட்டே இருந்தாங்க. அப்ப அந்த காக்காக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அந்த காக்கா என்ன பண்ணுச்சு, பாட்டிக்கிட்ட போய் பாட்டிக்கிட்ட போய் பாட்டி பாட்டி ப்ளீஸ் பாட்டி ஒரு வடை தாங்க பாட்டி கேட்டுச்சு. எப்படி கேட்டுச்சு? ப்ளீஸ் பாட்டி. பாட்டி சொல்லிட்டாங்க நோ தர மாட்டேன். என்ன சொன்னாங்க பாட்டி காக்கா கிட்ட? நோ தர முடியாது சொல்லிட்டாங்க.